حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله محمد صلى الله لا إله إلا الله. Ya Nabi salam alaika, Ya Rasul salam alaika, Ya Habib salam alaika, salawatullah alaika. Ya Nabi salam alaika, Ya Rasul salam alaika, Ya Habib salam alaika, salawatullah alaika. Ya Rasul kau bawa cahaya menyinari alam buana, bumi tandus subur kembali, rasa gembira di hati. Ya Nabi salam alaika, Ya Rasul salam alaika, Ya Habib salam alaika, salawatullah alaika. Lahirmu membawa rahmat, memimpin ke jalan selamat. Akhlakmu yang sungguh memikat, contoh buat seluruh umat. Ya Nabi salam alaika, Ya Rasul أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. يا صاحب الوقت جبهتي تحت نعالكم، إني أعظ بكم نيابة عنكم، فاحفظني زيغ اللسان وحفظني سوء التفهيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உயர்குடி பிறந்த உத்தம உறவினர்கள், உன்னத சஹாபாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, இந்த மாதம் சஃபருடைய மாதம். இந்த சஃபர் மாதம் இப்பொழுதுதான் வந்த மாதிரி இருக்கிறது. இதோ இப்போ பாதி மாதம் கடந்து விட்டது. இன்னும் அடுத்தாப்புல கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ள இந்த வந்துடும் ரபியுல் அவ்வல். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் முஸ்லிம்களுக்கு, உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு, கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளுக்கு மிக மிக பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் தஆலா தந்த மாதம். அகில உலகத்தார்களுக்கே அருட்கொடையாக கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் அல்லவா. அந்த கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரஹ்மத்து நமக்கு வந்த மாதம் இந்த மாதம். இந்த மாதத்திலே
சீதேவிகள் பல பேர் தங்களுடைய வீடுகளிலே, தங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலேயும் இந்த மௌலூதுகளை, குறிப்பாக சுப்ஹான மௌலூதை அவர்கள் 12 நாள் பயபக்தியோடு அல்லாஹுடைய ரசூலுடைய கண்ணியத்துக்கு உரிய அந்த அன்போடு முகப்பத்தோடு அவர்கள் ஓதுவார்கள். இது வழக்கம். அது இன்றும் அன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வந்தார்கள். அரசர்களும் ராஜாக்களும் ஹலீஃபாக்களும் சுல்தான்களும் இதே வேலையை அவர்கள் செய்து வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் உலகத்தையே ஆண்டார்கள், ஆட்சி செய்தார்கள். இந்த வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அப்படியே ஆளுகிறவர்கள் மத்தியிலே இருந்து போய்விட்ட காரணத்தினாலே இஸ்லாமிய நாடுகள், பல நாடுகள் இன்று இருந்த இடம் தெரியாமல் தங்களுடைய உலக அரசாட்சியை இழந்து எத்தனையோ சாதாரண நாடுகளைப் போல ஷரியத்துடைய சட்டம் அமல் செய்ய முடியாத நாடுகளாக போய்விட்ட நிலைமையை பார்க்கிறோம். அது இந்த மௌலூது ஓதுவதை புறக்கணித்ததற்காக அல்லாஹு தஆலா துனியாவிலே நமக்கு தந்த ஒரு சோதனை, ஒரு சோதனை, ஒரு தண்டனை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மௌலூதை ஓதுகின்ற விஷயத்திலே ரபியுல் அவ்வல் மாதம் 12 நாள் தொடர்ந்து இந்த மௌலூதை வீடுகளிலேயும் வியாபார இடங்களிலேயும் ஹான்காக்களிலேயும் தக்கியாக்களிலேயும் ஹல்காக்கள் நடக்கக்கூடிய இடங்களிலேயும் இந்த மௌலூதுகளை ஓதுவார்கள். அது மட்டுமல்லாமல் பள்ளிவாசல்களிலும் கூட மௌலூதுகளை உட்கார்ந்து ஓதக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மௌலூதை குறித்து நம்மிலே நிறைய பேருக்கு சந்தேகம் எழுகிறது. முதலாவதாக மௌலூத் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். மௌலூத் அல்லது மௌலித் என்கிற வாசகம், என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பேசக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பைத்தாக கவிதைகளாக எழுதக்கூடிய, படித்து காட்டக்கூடிய, அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எல்லாம் எடுத்து காட்டும் விதமாக இருக்கக்கூடிய ஓதல்கள் மௌலூத் எனப்படும். பாடல்கள், பைத்துகள், கசீதாக்கள், நஸ்ருகள், நல்முகள், இது எல்லாம் மௌலூத் என்ற வார்த்தையிலே, மௌலித் என்ற வார்த்தையிலே குறிப்பிடப்படும். இந்த மௌலூதை தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு ஃபாத்திஹாவை சொல்லி ஆரம்பிப்பார்கள். அந்த ஃபாத்திஹாவிலே அவர்கள் ஓதுவார்கள், ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ், உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், இந்த மௌலூதிற்கு உரியவரை நாங்கள் வணங்கவில்லை. வையாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னிடத்திலே தான் நாங்கள் உதவி தேடுகிறோம், இந்த மௌலூதுக்குரியவரை நாங்கள் உதவியாக தேடவில்லை என்று சொல்லுகின்ற அந்த ஃபாத்திஹா சூரத்தை அவர்கள் ஓதுவார்கள். அது முடிவிலே குல் ஹுவல்லாஹு அஹது என்று 3 முறை அந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவார்கள். அதிலே சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீதான் இறைவன் என்ற தௌஹீதுடைய வார்த்தைகளை அதிகமாக அதிலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தௌஹீதுடைய வார்த்தைகளை சொல்லித்தான் இந்த மௌலூதை ஆரம்பிக்கின்றபடியால் மௌலூது ஓதுவதற்கு முன்பதாகவே நம்மளுடைய ஈமான் வலுப்பட்டு பலப்பட்டு விடுகிறது. இந்த மௌலூது ஓது முடிந்த பிறகு அதிலே ஓதக்கூடிய துவாக்களிலேயும் அல்லாஹு தஆலாவிடத்திலே பிழை பொறுப்புகள் தேடக்கூடிய இஸ்திக்ஃபார்களும், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய வணக்கங்களை கபூல் செய்யுமாறு கேட்கக்கூடிய வேண்டுதல்களும் அந்த மௌலூதிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த மௌலூத், அதற்கு உள்ளேயும் இது போன்றவைகள் இருக்கிறது, அதற்கு வெளியேயும் இது போன்றவை இருக்கக்கூடிய காரணத்தினாலே இவைகள் எல்லாம் அமலாக கருதப்பட வேண்டும். நம்மளிலே சில பேருக்கு இந்த மௌலூதை பற்றி சந்தேகங்கள் தானாகவும் ஏற்படுவது உண்டு. சில பேர் இந்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதும் உண்டு. அப்படிப்பட்ட சந்தேகங்களிலே முக்கியமான சில சந்தேகங்களுக்கு இன்ஷா அல்லாஹ்
நாம் விடையை காணும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா தௌஃபீகை தருவானாக. அந்த சந்தேகங்களுக்குரிய விடைகளை நாம் இங்கே சொல்லுவது, இந்த மௌலூதுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, இந்த மீளாது விழாக்களை ஒப்புக்கொள்ளாதவர்களை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகளை யார் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக, அவர்களோடு வாக்குவாதம் செய்து நம்மளுடைய கட்சியை, நம்மளுடைய கொள்கையை நிலைநாட்டி அவர்களை தோற்கடித்து அவர்களுக்கு நல்ல புத்தி புகுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக இங்கே சொல்லப்படவில்லை. இங்கே நாம் மௌலூது ஓதக்கூடிய, நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையிலே நாம் ஓதுகின்ற இந்த மௌலூதுகள் மார்க்கத்திற்கு உட்பட்டதுதானா, மார்க்கத்தை விட்டு அப்பாற்பட்டதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயம், இந்த நிகழ்ச்சியை இங்கே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் யாரோடும் வாக்குவாதம் செய்து யாரும் புத்தி சொல்லிவிட முடியாது. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், a man convinced against his will is of the same opinion still. எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய கொள்கைக்கு மாற்றமாக, நம்பிக்கைக்கு மாற்றமாக ஒன்றை புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவன் எதை நம்பிக்கொண்டிருந்தானோ அதையே தான் தொடர்ந்து நம்பிக்கொண்டிருப்பான் என்கிற கருத்தை இந்த ஆங்கில பழமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹைர், அப்போ இந்த மௌலூதோடு சேர்ந்த அதை பற்றிய சம்பந்தமான சந்தேகங்கள் என்ன என்று பார்த்தால் எத்தனையோ சந்தேகங்கள், வசுவாசுகள், அதை பற்றிய குழப்பமான கருத்துக்களை முன்வைத்து நம்மளுடைய சின்னஞ்சிறார்களுடைய மனங்களை கெடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அது என்ன கேள்விகள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதல் கேள்வி, பல சந்தர்ப்பங்களிலே பல நேரங்களிலே என்னோடு கேட்கப்பட்டு நான் சொன்ன பதில்தான் மறுபடியும் இதே திரும்பி சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஒன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மௌலூது இருந்ததா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே மௌலூது இருந்தது என்றால் சஹாபாக்கள் மௌலூது ஓதினார்களா? இரண்டாவது கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலூதை ஒப்புக்கொண்டார்களா? மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களும் அந்த மௌலூதிலே கலந்து கொண்டார்களா? இப்படி ஒரு 4 கேள்வி, முக்கியமான கேள்வி இருக்கிறது. நிறைய கேள்விகள் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கேள்விகளாக நாம் பார்த்து அவைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. அந்த பதிலினால் நம்முடைய மனங்கள் அமைதி அடைந்து, ஒருவேளை இதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் இந்த ஹதீஸை கேட்டு அவர்களுக்கும் மனமாற்றம் ஏற்படுமானால் அல்லாஹ் தஆலா அதை பெற்றுத் தருவதற்கு போதுமானவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மௌலூது இருந்ததா என்று கேட்டால் ஆம் இருந்தது, நிச்சயமாக இருந்தது. சஹாபாக்கள் மௌலூது ஓதினார்களா? நிச்சயமாக ஓதினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌலூதை ஆதரித்தார்களா, ஒப்புக்கொண்டார்களா? நிச்சயமாக ஒப்புக்கொண்டார்கள். சரித்திர ஆதாரங்கள் இருக்கின்றன, ஒப்புக்கொண்டார்கள். அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களும் அந்த மௌலூதிலே பங்கெடுத்தார்களா? ஆம், பங்கெடுத்திருக்கிறார்கள். எப்படி என்று பார்ப்போம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்திலே இஸ்லாத்தை பரப்பி, நான் தான் நபி, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற ஏகத்துவ கலிமாவை பரப்பும் பொழுது அந்த மக்கத்திலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய குறைஷி குலத்தார்கள் அதனை எதிர்த்தார்கள். என்ன காரணத்திற்காக எதிர்த்தார்கள்? இவ்வளவு காலமாக அவர்கள் எஜமானர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கீழே அடிமைகள் இருக்கிறார்கள், அவர்கள் உயர்ந்த குலமான குறைஷி என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்தஸ்திலே உயர்ந்தவர்களாக, பதவியிலே சிறந்தவர்களாக, வாழ்க்கை தரத்திலே உயர்ந்தவர்களாக, சோசியல் லேடர் இல்லை அவர்கள் மிகவும் ஒரு உயரமான இடத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மனிதர்கள் எல்லாம் சமம், அவர்களுக்கு இடையிலே ஏற்றதாழ்வு இல்லை என்று சொன்னால் தங்களுடைய முக்கியத்துவம் போய்விடாதா? நேற்று வரை அடிமையாக இருந்தவரும் நானும் ஒன்றா? காசு வைத்திருக்கக்கூடிய
நூற்றுக்கணக்கான ஒட்டகைகளுக்கு எஜமானனாக இருக்கக்கூடியவனும் என்னுடைய ஆட்டு மந்தையை மேய்க்கக்கூடிய அந்த அடிமையும் ஒன்றா? நாங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் இழித்தும் பழித்தும் பேசுகிறார்களே, எங்களுடைய தலைமைத்தனத்திற்கும் எங்களுடைய அரசாட்சிக்கும் கேடு விளைக்கின்ற வகையிலே அதை செய்கின்ற இந்த மார்க்கம், மனிதர்கள் எல்லாம் சமம் என்று சொல்ல இந்த மார்க்கத்தை வளரவிடலாமா? குடும்பத்திலே சகோதரர்களுக்கு இடையிலே சண்டையை மூட்டுகின்ற இந்த முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சொன்னது. இப்படியெல்லாம் நம்மை செய்கிறார், அவரை விடக்கூடாது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். சுடுமணலிலே போட்டு நொறுக்கி சுட வைத்தார்கள். கம்பிகளை காய்ச்சி பழுக்க குத்தினார்கள். மர்மஸ்தானங்களிலே ஈட்டியால் குத்தினார்கள். மணலிலே கட்டி இழுத்து குதிரைகளால் எடுத்து போனார்கள். சாட்டைகளால் அடித்தார்கள். சூடான பாறாங்கற்களை எல்லாம் அவர்கள் நெஞ்சிலே வைத்தார்கள். தலைமுடியை தீயை வைத்து கொளுத்தினார்கள். என்னென்ன அட்டூழியமெல்லாம் செய்து இந்த மார்க்கத்தை நீ விட்டுவிட வேண்டும் என்று நிர்பந்தித்தார்களோ அவ்வளவும் செய்தார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபா பெருமக்களிலே இவர்களுடைய கொடுமைகளிலே இருந்து காப்பாற்றுவதற்காக பல இடங்களுக்கும் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள். கொஞ்சம் பேரை ஹபஷ் நாடு என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய எத்தியோப்பியாவினுடைய பகுதிக்கு நஜ்ஜாஷி ராஜாவினுடைய பாதுகாப்பிலே கொஞ்சம் பேரை அனுப்பி வைத்தார்கள். இன்னும் கொஞ்சம் பேரை மதீனாவுக்கு பாதுகாப்பாக போகும்படி அனுப்பி வைத்தார்கள். அப்படி மதீனாவுக்கு போனவர்களுக்கு பேர் முஹாஜிர்கள் என்று சொல்லுவார்கள். மக்காவைச் சேர்ந்தவர்கள் முஹாஜிர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், மைக்ரண்ட்ஸ், இங்கிருந்து அங்கே போன மைக்ரேஷன் போனவர்கள் என்று பெயர். இப்படி அங்கே மதீனாவிலே போய் சேர்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எந்த மார்க்கத்தை கற்றார்களோ, இஸ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் முழுமையடையவில்லை. அவர்களுக்கு இதுவரைக்கும் என்ன மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மார்க்கத்தை அவர்கள் மதீனாவிலே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாபார விஷயங்களிலே நேர்மையாக நடக்கிறார்கள். 100 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு ஒரு படு சாமான் ஒரு பொருளை வித்தார்கள் என்று சொன்னால் வாங்குறது 99 ரூபா 98 ரூபா தான் வாங்கி கொண்டு போதும் என்று சொல்லிவிடுவார்கள். பயம், அந்த எடை சரியாக இருக்குமா, கொடுத்த வெயிட் சரியில்லாமல் இருந்தால் அல்லாவுக்கு பதில் சொல்ல இயலாதே என்கிற பயம், வாங்குகிற காசை கொஞ்சமாக வாங்கி கொள்வார்கள். 10 கிலோ நீங்கள் அரிசி தாங்கள் என்று கேட்டால், எல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த காலத்தில் கிலோ கணக்கெல்லாம் கிடையாது, 10 கிலோ கேட்டால் அவர் 11 கிலோ கொடுப்பார் அதே விலைக்கு. ஏன்? பயம். அந்த எடை தராசிலே கல்லில் ஏதாவது மிஸ்டேக் இருந்து கோளாறு இருந்து அல்லாஹ் தஆலா கியாமத்திலே நம்மளை பிடித்து விட்டால் என்ன செய்வது என்கிற பயம். இப்படி வியாபார விஷயங்களிலேயும் அவர்களுக்கிடையிலே இருந்த ஒற்றுமைகள், அவர்களுடைய தூய்மையான உடை, அவர்கள் வணங்குகின்ற முறை, ஒரு மனிதர் உத்தரவு கொடுக்கிறார் அல்லாஹு அக்பர் என்று உடனே எல்லா தலைகளும் குனிகின்றன, சமியல்லா என்கிறார் உடனே எல்லா தலைகளும் அது கட்டுப்பட்டு எழும்புகின்றன. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைகளை எல்லாம் பார்த்து மதீனாவிலே இருந்த சில முஸ்லீம்களும் இஸ்லாத்திலே வந்தார்கள். அப்படி இஸ்லாத்திலே வருகின்ற பொழுது அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணாலே காணவே இல்லை, பார்க்காமலேயே இஸ்லாத்தில் வந்து விட்டார்கள். உங்களையும் என்னையும் போல. எவ்வளவு பெரிய உன்னதமான நிலைமை இது! பிற்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்த போது அவர்கள் சஹாபாக்கள் என்ற நிலைமையை அடைந்து விட்டார்கள். இது எதனால் என்று சொன்னால் பெரியோர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்மளுடைய ஈமான் சஹாபாக்களுடைய ஈமானோடு ஒற்று போக வேண்டும், அந்த தரத்திலே அவர்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு இடையிலே வித்தியாசத்தை கொடுக்க வேண்டாம் என்று அவன் நினைத்ததன் காரணமாக எல்லாருக்கும் ஒரு சமமான ஈமானை தருவதற்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நிகழ்த்தி காட்டினான் என்று சில பெரியார்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சரி, ஹைர். அப்போ விஷயத்திற்கு வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மௌலூது இருந்ததா? இருந்தது என்று சொன்னோம். அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த சரித்திர பின்னணியை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு போங்க என்று அனுப்பிவிட்டு அவர்களும் நம்மளுடைய கலீஃபத் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சித்தீகுல் அக்பர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருவரும் அங்கே மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறார்கள். மதீனாவுக்கு என்றைக்கு வருவார்கள், எந்த பாதை வழியாக வருவார்கள், எந்த இடத்திலே அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் மதீனாவிலே இருந்த நமது முஸ்லிம்களுக்கு தகவல் ஏற்கனவே தெரியும். அங்கே போய் சேர்ந்து விட்டது. இவர்கள் வருகிறார்கள், அதே பாதை வழியாக வருகிறார்கள். அந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக மக்காவை சேர்ந்த இந்த முஹாஜிர்கள் என்று சொன்னோம் அல்லவா, அவர்களும் மதீனாவை சேர்ந்த அன்சார்கள் என்று சொல்லப்படக்கூடிய
உதவி செய்தவர்கள், மதீனாவிலிருந்து மக்காவாசிகளுக்கு உதவி செய்த மதீனாவாசிகளுக்கு அன்சார்கள் என்று பெயர். அவர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக மதீனாவின் எல்லைக்கு வருகிறார்கள். அந்த கூட்டத்திலே பல பேர் இருந்தார்கள். அதிலே 11 கவிஞர்கள் இருந்தார்கள். இந்த கவிஞர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், ரசூலுல்லாவை வரவேற்பதற்கு ஒரு பைத் எழுத வேண்டும், ஒரு மௌலூத் எழுத வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பைத்தை கோர்வை செய்தார்கள். அந்த பைத்து தான் தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதா வஜப ஷுக்ரு அலைனா என்று வரக்கூடிய அந்த பைத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், மாதா அலில்லாஹி தா என்ற அந்த பைத்துகளை அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக ஓதினார். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், திடீரென்று ஒரு ஆளால் பாட்டு பாட முடியாது. 11 கவிஞர்களும் பாடுவதென்றால் ஆளுக்கு ஒரு கவிதையைத்தான் பாடியிருப்பார்கள், ஆளுக்கு ஒரு பைத்தை ஓதியிருப்பார்கள், ஆளுக்கு ஒரு மௌலூதை ஓதியிருப்பார்கள். அப்படி இல்லாமல் 11 பேரும் ஒரே மௌலூதை ஓதினார்கள் என்று சொன்னால், எல்லாரும் கூட்டம் போட்டு உட்கார்ந்து முடிவு செய்து இந்த பைத்தை தான் ஓதுவது என்று ஓதி ரிஹர்சல் பார்த்து திருப்பி ஓதி பார்த்து மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து அவர்களும் அதை செய்து பார்த்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அன்றைக்கு வந்துதான் அவர்கள் எல்லாரும் இதை ஓதினார்கள் என்பது தெரிகிறது. அப்படி ஒரு ஒட்டகையிலே அவர்களை உட்கார வைத்து ஓதி கூட்டிக் கொண்டு போகிறார்கள். மதீனாவாசிகள் எல்லாம், அந்த அன்சார்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் எங்கள் வீட்டிலே தான் வந்து இறங்க வேண்டும், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று எல்லாரும் அவர்களை கெஞ்சாத குறையாக கெஞ்சுகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த ஒட்டகத்தின் கயிற்றை நான் விட்டு விடுகிறேன், பிடிக்க மாட்டேன். இந்த ஒட்டகம் எங்கு போய் நிற்கிறதோ நான் அந்த வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். அந்த ஒட்டகம் தானாக அபு அய்யூப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய வீட்டிலே, அவர்கள் அன்சாரி, அதனால் அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய வீட்டிலே, அவர் வீட்டிற்கு முன்னதாக அந்த ஒட்டகம் வந்து நின்றது. இதெல்லாம் சரித்திரம் நம்ம படிச்சிருக்கிறோம், தெரியும். இங்கே நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக மௌலூது ஓதினார்கள். மௌலூது சஹாபாக்கள் ஓதினார்களா? ஆம், இதோ ஓதி இருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மௌலூது இருந்ததா? ஆமாம், தான் இருக்கல. இது அல்லாமல் இன்னும் நிறைய உதாரணங்களை நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ், நான் நினைவு இருந்தால். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌலூதை ஒப்புக்கொண்டார்களா? ஆம், ஒப்புக்கொண்டார்கள். அது தவறு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குமானால், அவர்கள் இந்த பைத்தை சஹாபாக்கள் எல்லாம் ஓதியதும் என்ன சொல்லியிருப்பார்கள்? வேண்டாம் வேண்டாம், ஓத வேண்டாம், கூடாது, ஹராம் என்று தடுத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் தடுக்கவில்லை. அதனாலே என்ன தெரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மௌலூதை ஒப்புக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இப்படி பைத்து சொல்லி அவர்களை அழைத்து சென்றார்கள். மதீனா உள்ளே வரைக்கும், எல்லையிலே இருந்து உள்ளே அவர் அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய வீடு வரைக்கும் இப்படியே பைத்தை ஓதி கொண்டு சொன்னார்கள். இதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இவர்தான் எங்களுடைய நபி என்று மற்ற மதீனா வாசிகளுக்கு காட்டுவது இதனுடைய நோக்கமாக இருந்தது. அவர்களை கண்ணியப்படுத்துவது இதனுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் தான் இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு போபவர்களுக்கும் போய்விட்டு வரக்கூடியவர்களுக்கும் ஒரு மாலையை போட்டு அவர்களை பைத்திலே கூட்டிக் கொண்டு போவது, பைத்து சொல்லி அழைத்து வருவது நிச்சயமான சுன்னத்து தான். இவர்கள்தான் இன்றைய பிரமுகர், முக்கியமான விழா நாயகர், இவர்தான் ரொம்ப அதிதி, முக்கியமான அதிதி, பிரதம அதிதி என்று மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவும் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகவும் அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அதே வேலையை நாம் இன்று செய்வது. கல்யாணம் எடுக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு பைத்து ஓதி கூட்டி போவது, சுன்னத்து விடக்கூடிய மாப்பிள்ளைக்கு, ஹத்னா மாப்பிள்ளைக்கு அந்த பைத்தை ஓதி அழைத்து செல்வது, ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனவர்கள் திரும்பி வருகின்றவர்களை எல்லாம் இந்த பைத்தை நம்ம சொல்லி அழைக்கிறது நிச்சயமான சந்தேகமில்லாத சுன்னத்து நேர்வழிதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே மௌலூது இருந்தது, சஹாபாக்கள் மௌலூது ஓதினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மௌலூதை அனுமதித்தார்கள். அடுத்த கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூதை கண்டுக்கிறாம இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க ஓதுனாங்களா? இது எப்படி என்றால், நான் ஒரு கட்சியுடைய தலைவரை ஆதரிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கட்சியை என்னென்ன ஆதரிக்கிறது, அவர் பதவிக்கு வர வேண்டும், அந்த எலெக்ஷனிலே ஓட்டிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறது ஆதரிப்பது. ஆனால் அதற்காக நான் போய் நின்று அங்கே வால் போஸ்டரை ஒட்டுவது, அதில் போய் மைக்கை பிடிச்சி 2 பேருக்கு பேசி கேம்பெயின் பண்ணுவது, வீடு வீடாக போய் ஓட்டு போடுங்கள் என்று கேட்டு போவது, இப்படி போன்ற வேலையை செய்தால் நானும் அதிலே ஈடுபடுகிறேன் என்ற அர்த்தம். அப்போ ஆதரிப்பது என்பது வேறு, அவர்கள் தானே ஈடுபடுவது என்பது வேறு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மௌலூதை மறுக்காமல் இருந்தது வேறு, அவர்களே ஈடுபடுவது என்பது வேறு என்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலூதை ஒற்றுக்கொண்டார் என்று சொல்கிறோம். அந்த நேரத்திலே அவர்களும் அந்த மௌலூதை கலந்து கொண்டார்களா, பங்கெடுத்தார்களா என்று சொன்னால் ஆம், கலந்து கொண்டார்கள், பங்கெடுத்தார்கள். எப்படி தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கோபமாக கேட்டார்கள், குறைஷிகளே, முஸ்லிம்களே, மூமின்களே, இந்த ரசூலாகிய என்னை உங்களுடைய ஆயுதங்களை கொண்டு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், அதாவது எனக்காக நீங்கள் சண்டை யுத்தம் புரிகிறீர்கள், அம்பு கொண்டு வந்து வருகிறீர்கள், வில்லு வைத்து அம்பு விடுகிறீர்கள், ஈட்டியை வைத்து குத்துகிறீர்கள், வாழ் வைத்து சண்டை பிடிக்கிறீர்கள், என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அந்த யுத்தத்தினுடைய வேலைகளை எல்லாம் செய்து இஸ்லாத்தை பரப்புவதற்கு நீங்கள் எனக்கு உதவியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அது இந்த நபிக்கு உங்களுடைய ஆயுதங்களால் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நபிக்கு நாவுகளால், உங்களுடைய நாக்குகளால் உதவி செய்வதை விட்டும் உங்களை தடுத்தது எது? ஏன் நீங்க அதை மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த நாவை கொண்டு என்னோடு போர் செய்ய, என்னோடு சேர்ந்து கொண்டு காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. என்ன சொல்றாங்க? மௌலூது ஓது, திட்டுங்க, காஃபிர்களை திட்டுங்க, திட்டி வைத்து பாடுங்க, பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டத்திலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்பும் பெரிய கவிஞர், வந்த பிறகும் பெரிய கவிஞர். அவர்கள் 60வது வயதில் தான் இஸ்லாத்தில் வருகிறார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து புகழ் பாடல்களாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், செவிமடுத்து கேட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள், மறுக்கல, தடுக்கல, மௌலூது ஓதாதீர்கள் என்று அவர்கள் என்ன செய்யவில்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நிப்பாட்டவும் இல்லை. மாறாக குர்ஆன் வஹி வருகின்ற அந்த வஹியை எழுதக்கூடிய காத்திபுல் வஹியாகவும் அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வைத்திருந்தார்கள். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! குர்ஆனை எழுதக்கூடிய காத்திபுல் வஹியிலே ஒருத்தராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் வைத்திருந்தார்கள். அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சை குளிர வைத்ததற்காக அல்லாஹ் தஆலா துனியாவிலேயே அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தான். என்ன பரிசு தெரியுமா? இஸ்லாத்தில் வந்த பிறகு 60 வருஷம் அவர்கள் முஸ்லிம் வாழ்ந்தார்கள். அப்ப இஸ்லாத்தில் வர்றதுக்கு முந்தி 60 வருஷம் வாழ்ந்தார்கள், இஸ்லாத்திலே வந்த பிறகு 60 வருஷம் வாழ்ந்தார்கள். ஆக 120 வருஷம் நல்ல புத்தியோடு, சுகமான ஆரோக்கியத்தோடு அவர்கள் இருந்தார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் தஆலா இந்த பைத்தை ஓதிய ஒரு காரணத்திற்காக, இந்த மௌலூதை ஓதிய ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் அந்த மௌலூதை எப்படி ஓத வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய நபியாகிய என்னை உங்களுடைய ஆயுதங்களை கொண்டு நீங்கள் உதவி செய்தீர்கள், அப்படிப்பட்ட என்னை உங்களுடைய நாவு கொண்டு உதவி செய்வதை விட்டு உங்களை தடுத்தது எது? ஏன் நீங்க அவங்களை திட்டி பாட மாட்டேங்கிறீங்க என்று கேட்டார்கள். உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அனலஹு, நான் அந்த வேலையை பண்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குறைஷிகள், காஃபிர்கள் எல்லாம் குறைஷிகளப்பா, என்ன அவர்கள் எல்லாம் குறைஷிகளாக இருக்கிறார்கள், நீ அவர்களை திட்ட போகிறாய், நீ திட்டி பாட சொல்கிறேன் நான் உன்னை, நீங்கள் திட்டி பாடுங்கள் என்று நான் உங்களை ஏவுகிறேன், நீங்கள் அவர்களை வசைபாட போகிறீர்கள், திட்ட போகிறீர்கள், அவங்களுக்கு ஏச போகிறீர்கள் அவர்களுக்கு. அப்படி செய்கின்ற பொழுது நானும் குறைஷி தெரியுமா, என்னை நீங்கள் என்ன செய்வீர்கள் கேட்டாங்க. நீ குறைஷிகளை திட்டுனா என்னையும் சேர்த்து திட்டுற மாதிரி ஆகும், குறைஷிகள் எல்லாம் ஒழிக என்று நீங்கள் சொன்னால் நானும் குறைஷி தானே, என்னை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெண்ணெய் இருக்கிறதல்லவா, வெண்ணெய் பட்டர், சாஃப்ட் பட்டர், கட்டியாக இருக்குது, இன்றைக்கு கடையில் வாங்கினா நல்லா சாஃப்டாக கட்டியாக, அப்படி இல்லாமல் புசு புசுன்ட்டு பஞ்சு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் நெய், அதிலே ஒரு மஷிறு தலைமுடியில் கொண்டையில் ஒரு முடி விழுந்தால், ஒரு மஷிறு விழுந்தால் அதை நாம் எப்படி எடுப்போமோ, சிரமமில்லாமல் எப்படி வெளியே எடுக்கப்படுமோ, அதை போல சிரமமில்லாமல் இந்த பைத்திலே இருந்து, வசைபாடுவதிலே இருந்து, குறைஷிகளை திட்டுவதிலே இருந்து நான் உங்களை வெளியே எடுத்து விடுவேன் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டினார்கள். யோசித்து பாருங்கள். அப்ப இது தன்னை புகழ்ந்து பாடும்படியும் எதிரிகளை வசைபாடும்படியும் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏவியதே ரசூலுல்லாஹ் தான்.
அது மட்டுமல்ல, மதீனாவிலே உங்கள் பல பேர் போயிருப்பீர்கள், உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போனவர்கள் பார்த்திருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு வலது பக்கத்திலே, அதாவது மேற்கு பக்கம் என்று சொல்லி சொன்னால் இது வடக்கு பக்கம், ஒரு மேடை மாதிரி முந்தி போட்டு வைத்திருந்தார்கள். இப்பொழுது இருக்கிறதா உடைத்து விட்டார்களா என்று தெரியவில்லை. அந்த இடத்திலே மேடை போட்டு அங்கே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மேடை மேலே ஏற்றி இந்த பைத்துகளை பாடி அவர்களை திட்டும்படி, குறைஷிகளை எதிரிகளை திட்டும்படியும் தன்னை புகழ்ந்து பாடும்படியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இப்போ ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொல்கிறார், அனலஹு யா ரசூலல்லாஹ், நான் அந்த வேலையை செய்கிறேன் என்று சொன்னதும் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை நீங்கள் என்ன செய்வீர்கள்? எண்ணெயிலே இருந்து அந்த ஹேர் அதை பிடுங்கி எடுப்பதைப் போல சிரமம் இல்லாமல் நான் உங்களை இந்த வசையிலே இருந்து நீக்கி விடுவேன் என்று சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு உதவி செய்வானாக. நீங்க பைத்து பாடுறதுக்கு உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான், அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்று அவர்களுக்காக துஆவும் செய்தார்கள். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? யாராவது ஒருத்தர் நம்மிடத்திலே, நம்மள யாராவது ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு மௌலூது கோர்வை செய்வோமானால், அது தமிழா இருந்தாலும் சரி, அரபியாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ், சிங்களம், சீனம், எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பைத்த கோர்வை செய்ய முயற்சி செய்தால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றின சவாபு நடக்கும். இரண்டாவது, உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை தெரிவிக்கும்படி அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வான் என்கிறதும் நமக்கு தெரிகிறது. அப்ப மௌலூதை எந்த பாஷையில் எழுதினாலும் அந்த மௌலூது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரி. ஹஸரத், இவ்வளவு நேரமாக சொன்னீர்கள், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே பங்கெடுத்தார்களா என்று நீங்கள் இன்னும் சொல்லவில்லையே. அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் பாடுங்கள் என்று ஏவினார்களே, அப்போ நாங்கள் ஓத வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அது மட்டுமல்ல, அவர்களுக்காக துஆ செய்தார்களே, அது அப்போ அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கடமை அல்லவா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலூதை ஓதுவது சுன்னத்து, அவர்களை மறுப்புக்கூடியவர்களுக்கு பதில் பாட்டு பாடுவதும் அவர்களை திட்டி வசைபாடி பாடுவதும் சுன்னத்து என்பது இதிலே இருந்து நமக்கு என்ன செய்கிறது? தெரிகிறது. இப்ப பானத்து ஸஆது அந்த கவிதையிலே சொல்லுகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிரகாசமானவர்கள். ஹதீஸிலே வருகிறது, நாம் பார்த்திருக்கிறோம். ஆயிஷா நாயகி அவர்கள் தங்கள் வீட்டிலே தையல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கையிலே இருந்து அந்த ஊசி கீழே விழுந்து விட்டது. அந்த காலத்தில் மண்டர கீழே விழுந்தா ஊசியை கண்டுபிடிக்க முடியாத, அது ஒரு சின்ன பொருள், சின்ன படு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிச்சத்தின், அவருடைய ஒளியிலே, அது கொடுத்த பிரகாசத்திலே, அந்த லைட்டினுடைய பவர்லே இந்த ஊசியை தேடி எடுத்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம், சரித்திரங்களிலே படிக்கிறோம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகாசமானவர்களாக இருந்தார்கள். அனமின் நூரில்லாஹி வ குல்லி ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடைய பிரகாசமாக இருக்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லாம் என்னுடைய பிரகாசத்தில் இருந்துதான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் பானத்து ஸஆதுடைய கவிதையிலே எப்படி வருகிறது என்று சொன்னால், இன்னர் ரசூல லஸைஃபுன் நூருன் இஸ்தல்லாஹு பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இருக்கிறீர்களே, உங்களுடைய வெளிச்சத்தில் யா ரசூலல்லாஹ், ஒளிப்பிரகாசத்திலே எல்லாம் என்ன நடக்க போகிறது தெரியுமா? உங்களுடைய வெளிச்சத்தை கொண்டு நாங்கள் வெளிச்சம் பெறுவோம். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழும் பிரகாசம் தான், உங்களுடைய வாளுடைய பிரகாசத்தை கொண்டும் நாங்கள் வெளிச்சம் பெறுவோம் என்று அவர்கள் சொல்பாடுகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்க வாள்னு சொல்றாங்க, யூ ஆர் அ ஸ்வர்ட், நீங்கள் சண்டை போடுற வாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளா, கத்தியா, மனுஷர் அல்லவா? அப்படி சொல்லுகிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்? திருத்தியும் கொடுத்தார்கள். சைஃபும் மஸ்லூலுன் ல சைஃபுன் முஹன்னதுன், இந்தியாவிலே செய்யப்பட்ட வாள் என்று அவர்கள் திருத்தி கொடுத்தார்கள். அரபு நாட்டில் இரும்பு கிடையாது, வெளிநாட்டில் இருந்து தான் வரவும் எல்லா சாமானும். அந்த காலத்தில் இந்தியா, சைனா போன்ற நாடுகள் தான் ரொம்ப பிரபலமாக இருந்தது, அங்கே தான் தொழில்கள் இருந்தன. இந்தியாவில் செய்யக்கூடிய வாள் ரொம்ப நேர்த்தியான வாள் என்று சொல்லுவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னைத்தானே இந்தியாவில் செய்யப்பட்ட வாள் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பைத்திலே திருப்தி கொடுத்தார்கள் என்றால் அவர்களும் அந்த பைத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை தவிர வேற என்ன சொல்லுவதற்கு இருக்கிறது? அது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னார்கள், ஆனா நபியுன் லா கதிபு அன இப்னுல் முத்தலிப், பைத்து தான், நான் நபி, நான் சொல்லுவது பொய் கிடையாது, நான் நபி என்பது பொய் கிடையாது, நான் மெய்க்கும் நபி தான், நான் முத்தலிப் அவர்களுடைய மகனாக இருக்கிறேன். மகனா அவர்கள்? மகன் இல்லையே, முத்தலிபுடைய அப்துல்லா அவர்களுடைய மகன் அல்லவா? அபு தாலிபு முத்தலிபு
அபு தாலிபுக்கு மேலே இல்லை, முத்தலிபு அப்துல் மனாஃப் வருது. ஆக அவர்கள் என்ன சொன்னார்கள்? பேரனையே மகன் என்று சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதையாக சொல்லுகிறார்கள். அப்போ அந்த கவிதையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லி விட்டார்களா? ஆனால் நபியுல் லா கதிப் அன இப்னுல் முத்தலிப் என்றால் நான் முத்தலிபுடைய மகன் என்று சொன்னால் அது பொய்யா? அப்ப கவிதையிலே அதனுடைய உள்ளர்த்தத்தை பார்க்க வேண்டுமே தவிர வெளிப்படையான அர்த்தத்தை பார்க்க முடியாது. இப்ப இந்த சந்தேகத்திலே நாம் சொன்னோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூதிலே பங்கெடுத்தார்கள். அடுத்த கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மௌலூதிலே உண்மைக்கு மாற்றமான வர்ணனைகள் வருகின்றன. அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூருன் ஃபௌக நூரி. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சூரியன், அந்த ஷம்சுன் நீங்கள் சூரியனாக இருக்கிறீர்கள், அந்த பத்ருன் நீங்கள் சந்திரனாக இருக்கிறீர்கள், அது மட்டுமல்ல யா ரசூலுல்லாஹ், அந்த நூருன் ஃபௌக நூரி பிரகாசங்களுக்கெல்லாம் பெரிய பிரகாசங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று இந்த பைத்திலே வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சந்திரனா? அவர்கள் என்ன சூரியனா? நம்மை போன்ற மனிதர் தானே. அப்படி இருக்கும் பொழுது உண்மைக்கு மாற்றமான வர்ணனைகளால் இந்த மௌலூதுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி இருப்பதனால் இந்த மௌலூது ஹராம் என்று சில அறியாமையிலே சில பேர் சொல்கிறார்கள். ரசூல் தன்னைத்தானே வாள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப அவர்கள் வாளா? நான் முத்தலிபனுடைய மகன் என்று தன்னுடைய பைத்திலே தானே ஒப்புக்கொண்டார்கள் சொல்கிறார்கள். அப்போ முத்தலிப் அவருடைய மகனா? அப்போ விவரம் தெரியாமல் உள்ளர்த்தத்தை விளங்காமல் சொல்கின்ற காரியம் இது கூட பரவாயில்லை. நாம் முதலிலே சொல்லி காட்டினோம், மதீனாவிலே அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் அங்கே ஹிஜ்ரத்திலே வந்து சேர்ந்த பொழுது மக்காவிலேயும் மதீனாவிலும் இருந்து வந்த அந்த முஹாஜிர் அன்சாரலை கூட்டத்திலே இருந்த 11 கவிஞர்கள் பைத்தை ஓதினார்களே என்று சொன்னோம் அல்லவா? அது என்ன பைத்து தெரியுமா? அதுதான் தலஅல் பத்ரு அலைனா. நான் முதலே சொல்லி காட்டினேன். தலஅல் பத்ரு அலைனா, எங்கள் மீது ரசூலுல்லாஹ் நாங்கள் எல்லாம் குஃபுருங்கிற இருளே இருந்தோம், எங்கள் மீது நீங்கள் பிரகாசமான சூரியன் நீங்கள் வந்து சந்திரன் நீங்கள் வந்து விட்டீர்கள், நீங்க சந்திரன் அந்த பத்ருன் என்று அங்கே சொல்கிறார். நீங்க தான் சந்திரன், பிரகாசமான சந்திரனாக நீங்கள் வந்து விட்டீர்கள். மின் தனியாத்தில் விதாவிலிருந்து தனியத்தில் விதா பகுதியிலே இருந்து நீங்கள் வந்தீர்கள் என்ற அந்த பாலியா தான் அவர்கள் வந்தார்கள். வஜப ஷுக்ரு அலைனா, எங்கள் மீது கடமை உண்டாகிவிட்டது. அல்லாஹ்க்கு நாங்கள் சுக்குர் சொல்றோம்னு சொல்லல, நீங்க தான் அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்தீங்க, அதனால உங்களுக்கு நன்றி செலுத்துவது எங்கள் மீது கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் மனிதன், நான் சந்திரன் இல்லை, நான் சூரியன் இல்லை என்று சொன்னார்களா? தடுக்கலையே. ஏனென்றால் அவர்களுக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரிந்திருந்தது. நாம் எல்லாம் இப்ப சொல்லுகிறோம், ஒரு மனிதன் தவறு செய்கின்றான், அவனை பார்த்து சொல்றோம், ஏனப்பா இப்படி தவறு செய்கிறாய்? இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கிறதே. ஊரா சிரிக்குது? ஊருக்கு வாய் இருக்குதா? குர்ஆனிலேயும் வருகிறது, வசலில் காரியத்தை, அந்த ஊரை கேட்டு பாருங்க. எங்க போய் ஊரை கேட்கறது? ஊர்ல எதை போய் கேட்கறது? குளத்தை கேட்கறதா, மரத்தை கேட்கறதா, மட்டையை கேட்கறதா, லிந்தவை கேட்கறதா, பீரவை கேட்கறதா, பொக்குனவை கேட்கறதா, உள்பத்தவை கேட்கறதா, எதை போய் கேட்கறது? அப்போ உள்ளர்த்தம் தெரியாதவர்கள் தான் இதனுடைய நேரர்த்தத்தை பிடித்து கொண்டு இது தவறு என்று சொல்வார்கள். அது நல்ல அழகான புத்தகத்தான ஃபஸாஹத்து பலாகத்திலே உள்ள காரியம்தான். அதிலே எந்த விதமான உயர்வும் நவிழ்ச்சியும் இல்லை. உயர்வு நவிழ்ச்சி அணி என்று சொல்வார்களே தவிர உண்மைக்கு மாற்றமான எதுவும் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்வாக பேசி வழிகட்டு விட்டார்கள். ரொம்ப உயர்வாக அவர்களை உயர்ந்து பாராட்டி பேசி வழிகட்டு போய்விட்டதை போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள், வழிகட்டு போகின்ற விதத்திலே என்னை பற்றி உயர்ந்து பேசாதீர்கள் என்று சொன்னார்களே. அப்படி இருக்கும் பொழுது மௌலூதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக உயர்வான காரியங்களை நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். கேட்கிறார். சில பேர் அறியாமையினால் இந்த சந்தேகம் வருகிறது. இங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விகளும் அதற்கு சொல்லப்படக்கூடிய பதில்களும் யாரோடும் வாக்குவாதம் செய்து அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் செய்கின்ற இந்த செயல் இபாதத்து தான், வணக்கம் தான், மார்க்கத்திற்கு உட்பட்டது தான், சுன்னத்து தான், செய்ய வேண்டிய விஷயம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விடயத்தை நாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அதை முன்பே குறிப்பிட்டேன், நினைவிருக்கிறது. அப்ப வர்ணனைக்கு உயர்வான வர்ணனைகளை கொண்டு நீங்கள் என்னை புகழாதீர்கள் என்று கண்மணி நாயகம் சொன்னதன் காரணமாகத்தான் நாம் மௌலூதை கொண்டாட வேண்டும், மௌலூதை ஓத வேண்டும், மீலாதை நடத்த வேண்டும். எப்படி? மௌலூத் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே பிறப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கல, அல்லாஹ்வுக்கு கடவுள்கிட்ட இருந்து நேரா மகனா வந்துட்டார் என்று அவர்கள் நம்புகிறார்கள்.
அப்ப நாம் அதற்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஆமினா அவருடைய தாய் ஒவ்வொரு வருஷமும் 12 நாள் சொல்லி பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி ஏற்றுகிறோம், கேட்கிறவங்களுக்கும் அதை சொல்லி காட்டுகிறோம். அப்போ அவர்கள் மனிதர்கள் தான், பிறந்தவர்கள் தான், ஆண்டவன் இல்லை என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் மௌலூத கட்டாயம் ஓதணும், மீளாத கட்டாயம் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீதை நாம் பின்பற்றியிருக்கக்கூடிய காரணங்களாக நமக்கு அமையும். அப்ப இந்த மௌலூதில் வருகிறது அந்த கஃபாருல் ஹதாயா, யா ரசூலல்லாஹ் நீங்கள் தவறுகளை மன்னிக்க கூடியவர்கள், வதுனூபில் மூபிகாத்தி அப்படியே அழித்துவிடக்கூடிய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள் என்று வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? பாவத்தை மன்னிப்பது அல்லாஹ்வினுடைய செயல், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது. தவறுகளை வேண்டுமானால் மன்னிக்கலாம், நீங்கள் மன்னிக்கலாம், நான் மன்னிக்கலாம். எனக்கு ஒரு மனிதன் எடுத்து 500 ரூபாய் களவெடுத்து கொண்டு போய்த்தார், நான் அவரை மன்னிக்கலாம். பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தான் பண்ண வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மனிதராகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்கள் என்று நீங்கள் இந்த மௌலூதிலே ஓதுகிறீர்கள் என்று சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். அப்ப இது உண்மைக்கு மாற்றமான வர்ணனை, அதனாலே இந்த மௌலூது கூடாது என்கின்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு யகூதி அவருடைய வீட்டிலே வந்து தங்கினார். இரவு சாப்பிட்டார், நல்ல பவுர் நிறைய சாப்பிட்டு அவருக்கு அடக்க இயலலை, அங்கேயே லட்ரீனுக்கு போய்த்துட்டார். நம்பர் 2 டாய்லெட், 2வது டாய்லெட், கக்கூசுக்கு இருந்துட்டார். காலையில் எங்களை அடிப்பாங்க மனுஷனோடு பயந்து கொண்டு ராத்திரி எழும்பி பயந்து ஓடி போய்த்துட்டார். பின்னால் என்ன ஆச்சு? காட்டுக்குள்ளே போன பிறகு, பாலைவனத்துக்கு போன பிறகு தான் அவருக்கு தெரிகிறது வாளை எடுத்துக்கிட்டு போக மறந்துட்டோம். இப்போ பாலைவனத்தில் போக இயலாது, எதிரிகள் வருவார்கள், தாக்குவதற்கு தற்காத்துக் கொள்வதற்கு வாள் இல்லை, அல்ல ஏதாவது மிருகங்கள் வந்தால் வேட்டையாடுறதுக்கு வாள் இல்லை. இப்போ என்ன செய்ய முடியாது, பாலைவனத்தில் அவரால் போக முடியாது. திரும்பி வந்து வாளை எடுத்துக்கிட்டு தான் போகணும். அல்லது அந்த வாளிலே தங்கம் வைரம் போன்றவைகள் செதுக்கப்பட்ட ஒரு விலை கூடினவாக இருக்கலாம். திரும்பி வந்தார் வேற வழி இல்லாமல். பார்த்தாங்க, என்ன பார்த்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலங்கழித்து விட்டு போன அந்த பாயிலே தங்களுடைய சொந்த கையால் தண்ணீரை ஊற்றி கழுவி கொண்டிருக்கிறார்கள். சுற்றி சஹாபாக்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இந்த வேலையை தந்திர மாட்டார்களா ரசூலுல்லாஹ்னு? அப்படியா? அப்போ மன்னிக்கலையா குற்றத்தை? சரி, இதெல்லாம் குற்றம். பாவத்தை மன்னித்தார்களா? மன்னித்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு பள்ளிவாசலுடைய சுவர் இருக்கிறது அல்லவா, தாப்ப, அதில் அவர் என்ன செஞ்சார்? ஒன்றுக்கு இருந்து கொண்டிருக்கிறார், யூரின் பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், மூத்திரம் பெய்து கொண்டிருக்கிறார். அந்த பக்கமாக வந்த சஹாபாக்கள் உடனே அவரை என்ன செய்தார்கள் என்றால் விரட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிப்பாட்டினார்கள், அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், விடுங்க, அவர் முழுசா பெய்யட்டும் என்று அவர்களை தடுத்தார்கள். இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஒரு மனிதர் மூத்திரம் இருக்கிறார், அதை உடனே நிப்பாட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை அல்லவா? அதை செய்து சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டாம் என்று ஏன் தடுத்தார்கள்? என்ன தெரியும், ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது. ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்கக்கூடாது, வியாதி வரும், அவருக்கு கெடுதல் ஏற்படும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மூத்திரத்தை அடக்க வேண்டாம், அவரை பேய விடுங்கள் என்று சொன்னார்கள். நாம பள்ளிவாசலுடைய மதில் தாப்ப வால் என்று சொன்னது என்னமோ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சிமெண்ட் காங்கிரீட் போட்டு வெளியே பூசி அப்படி இருக்கும் என்று நினைக்காதீர்கள். வெறும் களிமண்ணால் செய்த மண், அதில் மூத்திரம் பெஞ்சா அப்படியே பொத்தல் உளுந்து மண்ணெல்லாம் அரிச்சு மதிலே புழுந்துரும். அப்படி ஒரு நிலைமையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய வீட்டிலே மூத்திரம் பெய்தவனை தண்டிக்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை என்று சொன்னால் பாவத்தை அவர்கள் மன்னிக்கவில்லையா? அதை என்னங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். நீங்கள் துனூபில் மூபிகாத்தி என்று சொல்லியிருக்கிறீர்கள், அப்படி ஒரு பெரும்பாவத்தை நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம் என்றால் அதுக்கும் உதாரணம் இருக்கிறது. ஒரு முறை சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்னார். தவறு செய்து விட்டேன் என்றால் விபச்சாரம் செய்து விட்டேன், ஜினா செய்து விட்டேன் என்று அவர்கள் சொல்லுகிறார். அப்படி சொல்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காதிலேயே வாங்காத மாதிரி தலையை வேற பக்கம் திருப்பி கொண்டார்கள். இந்த மனிதர் விடுவதாக இல்லை, யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன் என்று மறுபடியும் அவர்கள் என்ன செய்கிறார்? ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார். செல்ஃப் டெக்ளரேஷன், கன்ஃபெஷன், செல்ஃப் கன்ஃபெஷன் கொடுக்கிறார், நான் செஞ்சிட்டேன், குற்றம் செய்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அப்பொழுதும் அதை காதிலே வாங்கி கொள்ளாமல், அதை வழங்காத மாதிரி, காதில் விழுவுது அவங்களுக்கு, ஆனாலும் என்ன செய்தார்கள்? காதிலே விழாத மாதிரி வேற பக்கமாக தலையை திருப்பி கொண்டார்கள். இவர் விடுவதாக இல்லை.
மூணாவது தடை வந்து யார ரசூலுல்லாஹ் நான் தவறுதான் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. என்ன முட்டாள்தனமான மூடத்தனமான வேலையை செய்கிறார் இவர். நான் நபி, ஒரு காதியினுடைய அந்தஸ்திலே இருக்கிறேன், தீர்ப்பு சொல்ல வேண்டியது என்னுடைய நிலைமையிலே நான் இருக்கிறேன். இவ்வளவு சாட்சிகள் என்னுடைய பக்கத்திலே சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இவர் வந்து என்னிடத்திலே நான் இப்படி ஒரு பெரும்பாவத்தை செய்து விட்டேன், இந்த குற்றத்தை செய்து விட்டேன் என்று சொன்னால் அது தண்டனைக்குரிய குற்றம். ரஜ்மு, கல்லடித்து கொள்ள வேண்டும், ஹத்தடிக்க வேண்டிய குற்றம் அது. இவர் செய்கிறாரே, என்னிடத்துல வந்து சொல்லலாமா? சாட்சி இல்லாத இந்த குற்றம் அவர் யாருக்கும் தெரியாமல் செய்த இந்த ஜினாவுக்காக அல்லாஹ்விடத்திலே நேராக பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு போக வேண்டியது தானே. என்னிடத்திலே ஏன் வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறார்? என்னிடத்திலே ஏன் வந்து இதை ஒப்பிக்கிறார்? நான் தண்டனை கொடுக்க வேண்டுமே, இப்படிப்பட்ட மூடத்தனமான வேலையை செய்கிறாரே என்று அவர்கள் கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு சொன்னார்கள், சஹாபாக்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் எரிச்சலோட கேட்டார்கள், இவருக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார்கள். பைத்தியமா என்று கேட்டதோடு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இவர் பைத்தியம் இல்லை, நன்றாக இருக்கிறார் என்று அவர்கள் பதில் சொன்னார். என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது எரிச்சலோடு கேட்கிறார்கள். இப்ப நான் ஒரு மனிதரிடத்திலே போய் ஒரு 1000 ரூபாய் தாங்கன்னு சொல்றேன். 1000 ரூபாய் தாங்கன்னு கேட்டா அவருங்க இப்போ பாக்கெட்டை தடவி பார்த்தார், அங்க பார்த்தார், சல்லி இல்லை. அலிம் சாஹிப் சல்லி இல்லையே. சட்ட சாக்கில் பாருங்களேன், இதை பார்த்து அலிம் சாஹிப் இல்லை. பேண்ட் பாக்கெட்டில் பாருங்க, பார்த்துட்டேன், அலிம் சாஹிப் இல்லை. வாகனத்தில் இருக்குதான்னு பாருங்க, வண்டியில் இருக்குதான்னு பாருங்க, அலிம் சாஹிப் இல்லைன்னு சொல்றேன் தானே. இல்லை பாருங்களேன், உங்க தொப்பியை தூக்கிட்டு பாருங்க, உள்ள கைந்தாலும் இருக்கும் என்று நான் சொன்னா அவர் என்ன செய்வார்? கேந்தியில கோபத்தில் என்ன செய்வார்? பையாட்ட பிசுத, உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்பாரா மாட்டாரா? அந்த மாதிரி நான் இவரை போ என்று மன்னிச்சு 3 தடவை துரத்தி விடுறேன், காதல புழுவாத மாதிரி இங்கிட்டு தலையை திருப்புறேன், அங்கிட்டு தலையை திருப்புறேன். அவர் போய் தள்ளாடுற தௌபா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. இப்படி வந்து சேர்த்து உயிரை விடுறதுக்காக வாராரே, அப்ப இவருக்கு பைத்தியமா? அங்க கோபத்தில் இவர் கேட்டார், இவருக்கு என்ன பைத்தியமா என்று எரிச்சலோடு கேட்டார்கள். சஹாபாக்கள் நினைத்துக் கொண்டார்கள், பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியாது, இவர் நல்ல சுகாதாரமானவராக இருந்தால் தான் இவருக்கு தண்டனை கொடுக்க முடியும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு தண்டனை கொடுக்க விரும்புகிறார் போல, அதனால நம்மிடத்திலே சர்டிபிகேட் கேட்கிறார்கள், இவர் கெட்டவரா, இவர் பைத்தியமா, நல்ல புத்தியோடு இருக்கிறாரா என்று நம்மளிடத்திலே என்ன கேட்கிறார்கள்? அத்தாட்சி கேட்கிறார்கள் போல என்று நினைத்து கொண்டு, இல்ல ரசூலுல்லாஹ் நல்ல சுகமாத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார். கிளாஸ் ரூமில் பார்த்தா 40 பொடியன் படிச்சுக்கிட்டுப்பான், பந்தியன். அப்போ அந்த கிளாஸ் ரூமில் ஒரு பொடியன் என்ன செய்வார்? ஒரு மனிதன் தப்பு செய்வான், உடனே வாசியதை நான் அவனை கொட்டு சொல்லுவார் பக்கத்தில் இருக்கிற பொடியனை. 10 பேர் பாஞ்சிக்கிட்டு போய் மண்டையில் கொட்டுவான். கொட்டினவன ஒரு ஆள் தலையில் 10 பேர் கொட்டினா என்ன செய்யும்? அவர் ஒவ்வொன்று அழுவானவன். அப்புறம் அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து அவனை சமாதானப்படுத்துவார். இது என்னண்டா, ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல மனுஷர்களுக்கு சந்தோஷம். ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, வாழைப்பழ தோல்வலிக்கு கீழே விழுந்தா இறக்கம் தான் வரணும், சிரிப்பு வரும். அப்படித்தான் சாதாரண மனிதர்களுடைய வழக்கம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் போல இருக்கிறது. அதனாலே நம்மிடத்திலே சர்டிபிகேட் கேட்கிறார்கள் போல இருக்கிறது என்று நினைத்து கொண்டு, இல்லை ரசூலுல்லாஹ் நல்ல சுகமாக இருக்கிறார், புத்தியாக இருக்கிறார், he is totally sane, he is hale and healthy and he is capable of punishment, இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஹாதத் கொடுக்கிற முறையில் அவர் சுகமாக தான் இருக்கிறார், பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே ரசூலுல்லாஹ் என்ன செய்ய முடியும்? கருணை நபி, ரஹமத்துல்லில் ஆலமீன், உலகத்தாரவர்களுக்கும் ரஹமத்தாக வந்த நபி தப்பிச்சு போறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு போல. இத்தனை பேருக்கு முன்னால் ஒப்புக்கொண்டாரு. சஹாபாக்கள்கிட்டையும் கோமா கேட்ட சஹாபாக்களும் இல்லை நல்லா தான் நிற்கிறாங்க சர்டிஃபிகேட். இதுக்கு மேலே அவருக்கு என்ன செய்ய முடியும்? வேற வழி இல்லாமல் சரி தண்டனையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டான். உடனே என்ன செய்தார்கள்? சஹாபாக்கள் கையில் கிடைக்கிறது எடுத்து அடிக்கிறார்கள், கல் எடுத்து அடிக்கிறார்கள், ஒட்டகத்திட்ட எலும்பு எடுத்து அடிக்கிறார்கள், என்னென்ன கிடைக்குதோ அங்கே எடுத்து அடிக்கிறாங்க. இவ்வளவு தைரியமாக வந்து தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட சஹாபிக்கு இந்த அடிபட்ட உடனே நோவு, வேதனை, வருத்தம், கஷ்டம் தாங்க இயலாம என்ன செய்யறார்? ஓடுறாரு தப்பிச்சு கொண்டு. உடனே சஹாபாக்கெல்லாம் துரத்திக்கிட்டு போறாங்க, அடிச்சடி துரத்திக்கிட்டே போடுறாங்க, ஊர் எல்லா வரைக்கும் துரத்திக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண் பார்வையிலே இருந்து இந்த கூட்டம் அப்படியே ஓடி ஓடி மறைந்து விட்டது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சஹாபாக்கள் திரும்பி வந்தார்கள். வந்த உடனே ஒரு சஹாபா ரொம்ப சந்தோஷமா பெருமையா சொன்னார், யா ரசூலல்லாஹ், அவர் நாங்க ஓடினாரு, நாங்க அப்பவும் விடல, துரத்தி அடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓடினால் நீங்கள் விட்டு இருக்க கூடாதான்னு கேட்டாங்க.
அப்போ அடிச்சிங்கப்பா, தண்டனை நிறைவேற்றீங்க, தப்பிச்சு ஓடனா நீங்கள் விட்டுருக்க கூடாதான், உயிரோடு பொழைச்சிருப்பானே, ஏன் கொன்றீங்க? அடித்து கடைசி வரைக்கும் அடித்து ஏன்? சட்டம் என்ன, கொல்ல வேண்டும், அடித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் அந்த கருணை நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் என்ன சொல்கிறார்கள்? ஏப்பா அவரை கொண்டீங்க, தப்பிச்சு ஓடனா நீங்கள் விட்டுருக்கலாமே என்று சொல்கிறாங்க. இது ஹதீஸில் பதிவாயிருக்கு. இதை சொன்னால் சில பேர் கேட்பாங்க, புகாரியில் இருக்குதான்னு. புகாரியில் தான் இருக்குது, இந்த ஹதீஸ் புகாரிலே இருக்கு. சஹீஹான்னு கேட்பான், சஹீஹிலே இருக்கு. ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையான பாவம், பெரும்பாவங்களிலே ஒன்று விபச்சாரம், இணை வைக்கிறது, கொலை செய்கிறது. இந்த பெரும்பாவங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஜினாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்றால், மன்னிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அப்போ அவர்களுக்கு மன்னிக்கிறதுக்குள்ள சக்தியை, உரிமையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? நிதஹஸ் என்று சொல்ல அந்த சுதந்திரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். விருப்பப்பட்டால் தண்டிப்பார்கள், விருப்பப்பட்டால் விடுவார், அவருடைய பிரியம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்கள் என்று சுபான மௌலூதில் இருக்கிறது என்று சொன்னால், அது சஹீஹான ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் அது அப்படி இருக்கு. அந்த பத்ருன் அந்த ஷம்ஸுன் என்று சொன்னால் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் அது இருக்கிறது, சொல்லி காட்டணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் உண்மைக்கு புறம்பான அதிகமான வர்ணனை இருக்கிறதாண்டா? இல்லை, எல்லாமே ஹதீஸ் அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்போ இதை ஹதீஸே வாயால் சொல்றதுக்கு பதிலாக பாடமாக, பாட்டாக ஒப்பிக்கப்படுகிறதே தவிர இதில் எந்த குற்றமும் இல்லை. ரசூலுல்லாஹ்வே பாட சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஸ்கூலில் கூட எத்தனையோ படித்திருப்பீர்கள், நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய படிப்பாளிகள் இருக்கிறீர்கள். இந்த கூட்டத்திலே பிஏ படித்தவர்கள் இருக்கிறீர்கள், எம்ஏ படித்தவர்கள் இருக்கிறீர்கள், ஓலெவல் ஏலெவல் என்று ஆங்கிலம் என்னென்னமோ படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். இவ்வளவு படிப்பு படித்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சின்ன வயசில் 1வது 2வது படித்துத்தானே இந்த படிப்புக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். நேரடியாக எடுத்த உடனே நீங்கள் இந்த படிப்புக்கு வந்துவிட முடியாது. அப்போ நீங்கள் சின்ன வயசிலே வரக்கூடிய நேரத்திலே வாத்தியார் சொல்லுவார், டீச்சர் சொல்லுவார், எல்லாம் ஒழுங்கா படி, இல்லை என்றால் எல்லாரையும் ஃபெயிலாக்கி போடுவேன் என்று சொல்லுவார். அப்போ அவ்வளோ பேரையும் ஒரு ஃபெயில் ஆகிடுவாரா? மாட்டார். அதே போல் ஒரு மனுஷர் வந்துக்கிறார் இன்னொரு மாஸ்டர்கிட்ட, இவனெல்லாம் முட்டாள் பயல்கள், மோட பயன், இவனை எப்படி வச்சு நீங்கள் படித்து கொடுக்குறீங்கன்னு கேட்பார். அப்போ எல்லாரையும் ஒரு மோடையன் முட்டாள் என்று சொல்கிறாரா? அப்படின்னா அப்படியும் இல்லை. உண்மைக்கு மாற்றமான கருத்துக்களை யாரும் சொல்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லுவது. இதை போல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பைத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், நீங்கள் சின்ன வயசுலேருந்து படித்து தான் வந்து பெரிய பெரிய பாடங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் 1வது வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், கிரேட் 2, கிரேட் 4 அதில் படித்த ஒரு பாடத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று சொன்னால் இப்போ நம்மளால் நிறைய பேருக்கு சொல்ல முடியாது. யோசித்து பார்த்தாலும் என்ன படித்தோம் என்பதை இப்பொழுது நிச்சயமாக சொல்ல முடியாது. டிகிரியில் என்ன படித்தோம் சொல்லிடலாம், போன வருஷம் என்ன படித்தோம் சொல்லிடலாம், 4 வருஷத்துக்கு முந்தைய என்ன படித்தோம் கூட சொல்லிடலாம். நீங்கள் 1வது வகுப்பில் படித்த பாடத்தை சொல்லுங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் அதே வேளை நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது படித்த பாட்டை சொல்லுங்கண்டா உடனே சொல்லிடுறாரு, அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தா தா, இலையில் சோறு போடு, என்னென்ன பாட்டு இருக்குதோ அந்த பாட்டை அப்படியே சின்ன பிள்ளையில படித்தது பைத்தை அப்படியே நினைவில் வந்துடும். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா உதாரணமாக வைத்துத்தான் குர்ஆனை உரைநடையாக வைக்காமல், உரைநடைக்கும் பைத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைமையிலே உள்ள இதாக குர்ஆனை அல்லாஹ் தஆலா அமைத்து அதனை என்ன செய்தான்? கிராஅத்து ஆக ஓதக்கூடிய ஒரு முறையையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்தான். நன்றாக யோசித்து பாருங்கள். குர்ஆனிலே பயங்காட்டக்கூடிய ஆயத்துகள், எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆயத்துகள் எத்தனை இருக்கிறது? உங்களுக்கு திடமான நோவினை இருக்கிறது, தண்டனை இருக்கிறது, கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த குரலிலே உங்களுக்கு வேதனை இருக்கிறது, தண்டனை இருக்கிறது, ஒழுங்காக நடந்து கொள் என்று சொல்வானா? உங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்ட்டு அவன் பயப்படுவானா? அப்போ உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆன் ஆயத்தையும் நீங்க கிராஅத்தாக ஓதினால் எப்படி ஓதணும்னு யார் சொல்லி தந்தா? இப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு உங்களையும் என்னை விட தெரியும். பாட்டாக ஓதுவது, பாட்டாக படிப்பது தான் ஒரு மனிதனுக்கு மனதிலே நிற்கும். அதுதான் அவருக்கு பிரயோஜனம் கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதுனால தான் அல்லாஹ் தஆலா கிராஅத்துன்னு ஒன்றை கொண்டுகிட்டு வந்தான். அது தண்டனையுடைய வேதனையுடைய ஆயத்தை ஓதினாலும் அப்படிதான் ஓத வேண்டியது, சிரிச்சுக்கிட்டு தான் ஓதணும். அப்படிதானே சொல்றேன் பாருங்க. பலஹும் அஸாபுன் அதீம் அப்படின்னு ஓதுறோன்னு வைங்க, ஒரு ஆயத்தை ஓதுறோன்னு வைங்களேன், இல்லாத ஒரு ஆயத்து. அப்போ உங்களுக்கு தண்டனை இருக்குதுன்னா எவன் பயப்படுவான்? சிரிப்பா போகும். அப்போ குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? பைத்தாக ஓதுவதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அதுக்காகத்தான் அங்கங்கே சஜாகளே
முடிகின்ற மாதிரி நூனில் முடிகிற மாதிரி மீமில் முடிகிற மாதிரி சில சமயம் மீன் நூம் இப்படியெல்லாம் அவன் அல்லாஹ் நமக்கு முன்னுதாரணங்களை நமக்கு எடுத்து வைத்து குர்ஆனில் காட்டியிருக்கிறான். பைத்தாக ஓதுவது சுன்னத்து தான். அரியதை சும்மா ஓதுறதை விட அந்த பைத்தாக சொல்லிக் கொடுத்தால் நல்ல விதமாக பதியும் என்பதைத்தான் இது நமக்கு காட்டுகிறது. இப்போ சுப்ஹான மௌலூதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். சில பேருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, சுப்ஹானண்டா என்ன அர்த்தம்? சரியான அர்த்தம் யாருக்கும் தெரியாது. அது ஒரு தஸ்பீஹ். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். அப்போ சுப்ஹானண்டா தூய்மையானவன் போல. இது சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், அதுவும் அல்லாஹ்வோட தான் வருது. சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், அதுவும் அல்லாஹ்வோட தான் வருது. இப்படி சுப்ஹானுங்கிற வார்த்தை வேற மனுஷரோட வராது. சுப்ஹான முஹம்மதுன்னு சொல்ல முடியாது. குர்ஆன்ல அப்படி இல்லை. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய வார்த்தைகளை குறிப்பிடக்கூடியதில் தான் சுப்ஹானுங்கிற வார்த்தை வருது. இப்போ சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் இப்படியெல்லாம் இருக்கிறது ஓதல்கள். அப்போ சுப்ஹானண்டா அல்லான்னு எடுத்துக்கிடுவோம். மௌலூத் என்றால் நேரத்தோடைய சொன்னோம் பிறந்த நாள் என்று அர்த்தம். அப்போ சுப்ஹான மௌலூதுண்டா அல்லாஹ்வுடைய பிறந்த நாள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யோசிச்சு பாருங்க. சுப்ஹானண்டா அல்லாஹ், அல்லாஹ்வான். மௌலூதுண்டா பிறந்த நாள். அப்போ சுப்ஹான மௌலூதுண்டா அல்லாஹ்வுக்கு பிறந்த நாள்னு இல்லப்பா நீங்கள் ஓதுறீங்க. எவ்வளோ பெரிய சிறுக்க வேற டபுள் சிறுக்கா வேற போச்ச. அல்லாஹ் பிறக்காதவன், லம் எளிது, அவன் பிறக்கவும் இல்லை, வலம் யூலது, பிறக்கப்படவும் இல்லை, அவனும் பெறவும் இல்லை, அவன் பிறக்கப்படவும் இல்லையே. அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் சுப்ஹான மௌலூது அல்லாஹ்வுக்கு பிறந்த நாள்டையா கொண்டாடுறீங்க என்று அறியாமையினால் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. எத்தனையோ மௌலூதுகள் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் குர்ஆன் ஆயத்தை எடுத்துக்கிறங்க. ஒரு மனிதரை கூப்பிட்டு, தம்பி அல்ஹம்து சூரத்து ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மகன்க வாங்க 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 முன்னால வாங்க வாங்க நீங்க வாங்க அல்ஹம்து சூரத்து ஓதுங்க. அப்படி மைக்கு பக்கமா அந்த பார்த்து ஓதுங்க. அல்ஹம்து சூரத்து ஓதுங்க. போதும் போதும். குல் வல்லாஹ் சூரத்து ஓதுங்க. போதும் போதும். அவ்வல் கலிமா சொல்லுங்க. போதும் போதும். நான் ஒரு இடத்துலயும் இந்த சூரத்துல போங்க, நீங்க போயிருங்க. இப்ப இந்த மனிதரிடத்திலே நான் கேட்டேன் 3 கேள்வி. குல்லல்லாஹ் ஓதுங்கன்றோன்னா குல்லல்லாஹ்ல ஆரம்பிக்கிற சூரத்தை ஓதிட்டார். அல்லம்த ஓதுங்கன்றோன்னா அல்லம்துல ஆரம்பிக்கிறத ஓதிட்டாரு. ஆனா அல்லம்து சூரத்துன்னு ஒரு சூரத்தே இல்லை. இருக்கிறது என்ன இருக்குது? ஃபாத்தியா சூரத்து தான் இருக்குது. அந்த ஃபாத்தியா சூரத்தை அது தொடங்கக்கூடிய முதல் வார்த்தையான அல்ஹம்துங்கிற வார்த்தையை போட்டு அல்ஹம்து சூரத்தை ஓதுங்கன்னு சொன்ன உடனேயே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முழு ஃபாத்தியா சூரத்தையும் ஓத ஆரம்பிச்சிட்டார். விட்டா கடைசி வரைக்கும் ஓதி இருப்பார். அதை போல குல்வல்லாவது ஓதுங்கன்னு சொன்னோடனே அப்படி ஒரு சூரத்தே இல்லை. குல்வல்லாஹ் சூரத்துன்னு துனியாவில் ஒரு சூரத்து கூட 114 சூரத்தில் ஒரு சூரத்தும் குல்வல்லாஹ் சூரத்துன்னு கிடையாது. இஹ்லாஸ் இருக்குது, நாஸ் இருக்குது, அப்படி தானே இருக்குது, பலக்கு இருக்குது. அப்போ எப்படி ஒரு சொல்லணும்? அப்போ முதல் வார்த்தையை சொன்ன உடனே அந்த முழு சப்ஜெக்டும் விளங்கிருச்சு. அதை போல எத்தனையோ பேர் எத்தனையோ மௌலூதுகள் கோர்வை செய்திருக்கிறார்கள். அதில் இந்த மௌலூது குறிப்பிட்ட இந்த சுப்ஹான மௌலூது ஆரம்பிக்கும் போதே சுப்ஹானல் மலிக்கில் அசீஸுல் கஃபார்னு ஆரம்பிக்குது. அதனால் அதனுடைய தொடர்ந்த வார்த்தையை முதல் வார்த்தையான சுப்ஹான மௌலூதுன்னு சொன்னாங்க. இது எப்படி போல என்று சொல்லி சொன்னால், இதுவும் அல்லாஹ் தான் இப்படி சொல்லி படித்து தந்தான். இப்படி யார் பேர் வைக்கிறதுக்கு? சுப்ஹான மௌலூதுன்னு நாங்கள் பேர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு யார் சொல்லி தந்தான்? அல்லாஹ் தான்டா எங்களுக்கு சொல்லி தந்தான். ரசூல்லாவுக்கு வர்ற அல்லாஹ் வஹி இறக்குறவங்க உனக்கு வந்துட்டானோ? ஆமாம், ரசூல்லா மூலமாக எனக்கு அல்லாஹ் தான் சொல்லி தந்தான். யாசீன் பேர் சொல்லி ஆரம்பிக்கிறான் சூரத்தை. போட்டு அந்த சூரத்துக்கு யாசீன் சூரத்துன்னு பேர் வச்சது நம்மளா? நாம அந்த பேரை வச்சோம்? தாஹா அப்படிங்கிறான். தாஹாண்டு ஆரம்பிச்சு போட்டு சூரத்துக்கு தாஹாண்டு யார் பேர் வச்சா? நானா வச்சேன். யாசீன் சூரத்துன்னு சொல்லிடுறமே. அப்போ முதல் வார்த்தையை கொண்டு அந்த சூரத்துக்கு பேர் வச்சது யாரு? இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அல்லாஹ்வுடைய வழிமுறை தான். அந்த அடிப்படையை பின்பற்றித்தான் இந்த மௌலூது எந்த வார்த்தையை கொண்டு முதலாக ஆரம்பிக்கிறதோ துவங்குகிறதோ அந்த வார்த்தையை அதுக்கு பேரா வச்சிருக்கிறதே தவிர, நீ சொல்ற மாதிரி சுப்ஹானண்டா அல்லாஹ், மௌலூதுண்டா பிறந்த நாள், சுப்ஹான மௌலூதுண்டா அல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தஸ்பீஹ் செய்ய கற்றுத்தந்தார்கள். 33 தடவை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். 99 பேர்கள் அல்லாஹ்வுடைய பேர்களுக்கு ஒன்று சமம் சொல்லி தந்தாங்க இல்லையா? அப்போ சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு நீ சொல்ற மாதிரி சுப்ஹானுங்கிறது அல்லாண்டா, சுப்ஹானுங்கிறது அல்லாஹ். சுப்ஹான் அல்லாஹ்ல உள்ள 2வது அல்லாஹ்.
சுபஹான மௌலூது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்கென் பிறந்த நாள். அப்போ சுபஹான அல்லாஹ்ண்டா அல்லாஹ்கென் அல்லாஹ், அல்லாஹ்கென் தெய்வம். அப்படியா? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இருக்குதுன்னு அப்புறம் சொல்லி தந்தாங்களா? என்ன மூடத்தனமான ஒரு அர்த்தத்தை நீங்கள் செய்து கொண்டு அர்த்தத்தை கொண்டு நம்மளை குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு புத்தி இல்லை. வெளிப்படையாக எவன் என்னத்தை சொன்னாலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய புத்தியில் இருக்கக்கூடியவர்கள் தான் சுபான மௌலுது ஹராம், அந்த பேரு ஹராம், மார்க்கத்துக்கு விரோதம் என்று சொல்லுவார்கள். இப்போ நாம் அவர்களுக்கு பதில் சொல்றதுக்காக இதை உங்கள்கிட்ட சொல்லலை. நாம் செய்கிறது சரிதான், நாம் ஓதுறது சரிதான் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறதுல பிரயோசனம் இல்லை, திருத்த மாட்டான். ஒரு முனாஃபிக்குக்கு நீங்கள் எவ்வளவு ஆதாரங்களை எடுத்து வைத்தாலும் அது போல ஒரு வார்த்தையில் ஒத்த வார்த்தை போதும், லைஃப் அப்படின்ட்டு போயிடுவான். எப்படிப்பா லைஃபு, நீ என்ன ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி பதிலும் வராது. என்ன ஆராய்ச்சி பண்ணால் தாங்க, உங்கள் தீசிஸை தாங்க, நீங்கள் பண்ணிப்பீங்களா, கலாநிதி படிச்சுப்பீங்களே, உங்களோட டாக்டரேட்டை தாங்க, வாட்சி பார்ப்போம், உங்களோட ஆராய்ச்சினா இருக்காது. என்ன பண்ணலை, அவனுக்கு லேஸ், பிடிச்சதெல்லாம் ஹலால், பிடிக்காதெல்லாம் ஹராம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹைர். அப்போ சுபான மௌலூதுங்கிற பேரில் என்ன இல்லை, மார்க்கத்துக்கு புறம்பான எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இது சொல்கிறது சொல்லப்படும் நமக்கு இதுலேருந்து தெரிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மௌலூதிலே யாசீன், தாஹா நபி, யாசீன் நபி எப்படின்லாம் சொல்கிறோமே, சுன்னத்தி ஜமாத்தால்கள் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது எந்த தரீகா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஷாதுலியா தரீகா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, காதிரியாவாக இருந்தாலும் சரி, நக்ஷபந்தியா எந்த தரீகா பிள்ளைகளாக உலகத்தில் இருந்தாலும், அல்லது தரீகாவையே ஏற்றுக்கொள்ளாத வெறும் சுன்னத்து ஜமாத் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் தாஹா ரசூலுல்லா, யாசீன் ரசூலுல்லா, யாசீன் நபின்னு சொல்கிறோமே, அப்படி எங்கே அவங்களுக்கு பேர் இருக்குதுன்னு யார் சொன்னால் எந்த ஹதீஸில் இருக்குது? அடுத்த கேள்வி. சந்தேகங்கள், கிளப்பக்கூடிய சந்தேகம் மௌலூதில். இது ரொம்ப சின்ன விஷயம், ஒரு அற்பமான விஷயம். என்ன அற்பமான விஷயம்? இன்றைக்கு நாங்கள் டெலிஃபோன் பேசுகிறோம். பேருவலையில் உட்காந்துக்கிட்டு கொழும்புக்கு பேசுகிறான், கொலன்னாவையில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு பேசுகிறான், புத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு டெல்லிக்கு ஃபோன் பேசுகிறான். பேசின உடனே முதல்ல என்ன சொல்கிறான்? ஃபோனை தூக்கி காதில் வச்ச உடனே ஹலோ, ஹலோக்கு என்ன அர்த்தம்? கேட்குறவர் இருக்கிறியா அப்படின்னு வந்துடுது. ஹலோ அப்படின்னு அவர் பதில் சொன்னால் ஆமாம் நான் தான் பேசுகிறேன்னு அர்த்தம் வந்துடுது. அப்போ அந்த ஹலோங்கிற வார்த்தைக்கு இடத்துக்கு தோத அர்த்தம் வர்ற மாதிரி, இதே போல் முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எப்படி கூப்பிடுவான்? ஹலோ ஹலோ அப்படின்னு கையை கூப்பிடுவான். அப்போ ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டா எந்தாங்க மனுஷரா வாங்க வாங்க இந்த ஹலோன்னு கூப்பிடுறது. இப்போ ஹலோன்னு சொல்லி கூப்பிட்டா அந்த மனிதருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டதுக்கு அது சமமாக போய்விடுகிறது. அதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், யாசீன் அவர்களே குர்ஆன் மீது அப்படின்னு சொல்றான். இதை யார் சொல்லி தர்றா? ஒரு ராசிகூன ஃபில் இல்மி, கல்வியிலே கேள்வியிலே ஊறியவர்கள், திளைத்தவர்கள் இந்த குர்ஆனை பற்றி உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். உன்ன உம்முல் கிதாபு ஒஹுரு முத்தஷாபிஹாத், அல்லாஹ் தான் சொல்றான். யாசீன் அலிஃப் லாம் மீம் ஹாம் மீம்லாம் என்ன? அதுவும் ஆயத்து தான். உம்முல் கிதாபு ஒஹுரு முத்தஷாபி, அதுவும் குர்ஆன் ஆயத்து தான். தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? இது அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள். அறிவிலே ஊறியவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள் அது விளக்கத்தை தருவார்கள் தான். அப்போ அவங்க நம்மளுடைய பெரியார்கள் இந்த விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். அப்போ தரமாட்டார்கள். இது வரைக்கும் அவருக்கு யாருக்கும் யாசீனுக்கு யாரும் விளக்கம் சொல்லலை, சொன்ன விளக்கம் தவறு, யாசீன் ரசூலுல்லாஹ் கிடையாது என்று நீங்கள் சொன்னால் எப்போ அந்த விளக்கம் வரும்? யார் தருவார்கள்? இது யூதர்களுடைய கொள்கை. யூதர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத வம்சத்திலே வந்திருக்க வேண்டும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்திலே வந்திருக்கப்படாது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்திலே வந்திருக்க வேண்டும் என்று இன்றைய வரைக்கும் அடுத்த நபியை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்துருக்கார். அது கியாமத்து வரைக்கும் நடக்க போறதில்லை. இப்போ அதே போல இந்த யாசீனுக்கும் இந்த ஆமீமுக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் இனிமேல் விளக்கம் வரப்போறதில்லை, பெரியவர்கள் தந்து விட்டார்கள். ஆக இன்ஷா அல்லாஹ் தஆலா இதனுடைய தொடர்ச்சியை நாம் வருகின்ற அடுத்த சொற்பொழிவின் போது பார்ப்போம். நிறைய கேள்விகள் இருக்கின்றத கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.